எஸ்என்ஸ் அஸ்ட்ரோ 2K நேயர்கள் அனைவருக்கும் சுதா மோகனின் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, கார்த்திகை மாசத்துல 27 நட்சத்திரத்துக்கான பலன்கள் தான் நம்ம பார்க்க போறோம். கார்த்திகை மாசம்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது திருவண்ணாமலை தீபம், கார்த்திகை மாசம் விரதம் இருக்கிறது, ஐயப்பனுக்கு மாலை போடுறது, இப்படி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் தான் நம்ம வீட்டுல எல்லாம் நிறைஞ்சிருக்கும். இந்த கார்த்திகை மாசம் கிரக நகருக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் பலாபலன்கள் மாறும். ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரி பலன்கள் இருக்கு, எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்குன்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அம்மா நலனின் அக்கறை காட்டும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்ன மாதிரி நட்பலன் இருக்கு, எந்த விஷயத்துல அவங்க கவனமா இருக்குன்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மக நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் என்னன்னாக்கா அம்மா தான் இவங்களோட வீக்னஸ்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு என்னன்னாக்கா ஒரு அம்மா சென்டிமெண்ட் வந்து இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். அம்மாவுடைய வெளியில வேணா பேசாம இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா அம்மானாவே டக்குன்னு அப்படியே உருகக்கூடிய ஒரு தன்மை மக நட்சத்திரக்காரங்க எப்பொழுதும் இருக்கும். அதே போல என்னக்கா இவங்களோட மன அழுத்தம் எப்போதும் இவங்க கூடவே இருக்கும். இப்படி உள்ள மக நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்ன மாதிரியான நற்பலங்கள் தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த காலகட்டம் என்னன்னாக்கா வீட்டை சீரமைப்பது இல்லை வீட்டுக்காக ஏதாவது ஒரு விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக என்னன்னாக்கா வீட்டோட வாசல்ல சரி செய்வது, வீட்டை வாசல்ல பார்த்தீங்கன்னா ஏதாவது டோர் மாத்துறது, இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகளில் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவாங்க. மேலும் என்னக்கா நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் அந்த வீட்டோடைய டாக்குமெண்ட் சரி பண்ணுவது, இல்லை வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எப்படி சொல்லுவாங்க ஹாலை சரி பண்ணுவது, இந்த மாதிரியான குறிப்பாக இந்த காலகட்டம் இல்லாத எப்போதும் வீட்டோடைய தன்மைகளை சரி செய்வதற்காக இருக்கும். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் மக நட்சத்திரக்காரங்க பார்த்து அம்மாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவது, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். நிறைய பேர் இந்த காலத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இந்த பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. யாராவது சில பேருக்கு சுகர், இந்த மாதிரியான விஷயங்களுக்காக ஒரு மாஸ்டர்கள் செக்அப் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உருவாகுமானா கண்டிப்பாக உருவாகும். மேலும் மக நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திடீர் வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், இந்த மாதிரியான சிந்தனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எதிர்பார்க்கறதுக்காக நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸோட பயணிக்கும் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான ஒரு ப்ரோக்ராம் போடுவாங்க. மனைவியுடன் ஒரு வெளியூர் பயணங்கள் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கும். அந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா மனைவிக்கு பிடித்த ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுத்து மனைவியை நிறைய மக நட்சத்திரக்காரங்க மகிழ்ச்சியாக்க போறாங்க. நன்றி, வணக்கம். அதிர்ஷ்டத்தை அதிகமாக எதிர்பார்க்கும் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்ன மாதிரி நட்பலன் இருக்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதிர்ஷ்டத்தை அதிகமாக விரும்பக்கூடிய நட்சத்திரம் பத்தி இந்த பூர நட்சத்திரம் சொல்ல. ஏன்னா அதிகமான லக்கு கிடைக்கிறது இவங்களுக்கு தான் இருக்கும். பொதுவாக என்னன்னாக்கா பூர நட்சத்திரக்காரங்க திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட வாழ்க்கை தரமே அடுத்தது இருக்கு. நிறைய பேர் திருமணத்துக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு ஒரு பிஸ்னஸே செட் ஆகும். அதே போல என்னக்கா இவங்களை சுற்றி எப்பொழுதும் ஒரு பெண்களுடைய நட்பு வட்டம் எப்போதும் இருக்கு. அதிகமான நண்பர்கள் இருப்பாங்க. குறிப்பாக என்னன்னாக்கா நிறைய சினிமா துறை சார்ந்த நண்பர்கள் அதிகமான பழக்க வழக்கத்தில் இவங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நிறைய பேர் சினிமா துறையிலே நிறைய பேர் இருப்பாங்க. இப்படி உள்ள பூர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்ன மாதிரி பலன்கள் என்னக்கா புதிய ஒரு சினிமா நட்சத்திரங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்னன்னாக்கா மீடியாக்குள்ள போவாங்க. நிறைய பேர் படம் வாய்ப்புக்காக தேடி இருந்தவங்க புதிய சினிமா வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும். இல்லை சினிமா நட்சத்திரங்களுடைய பழக்க வழக்கங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சினிமா, டிவி சீரியல், இந்த மாதிரி நடிகைகளை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு எல்லாமே நிறைய பேர் என்னன்னாக்கா வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அரசியல்வாதிகள் இல்லை அரசியல் சார்ந்த விஷயத்துல ஏதோ ஒரு விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வரும். அதே போல் பார்த்தீங்கன்னா வீட்டில் இந்த காலகட்டத்தில் இபி பிரச்சனை ஏதாவது ஒன்று வரும். இபி சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிறது, அந்த மாதிரியான ஏதாவது எலக்ட்ரிக்கல் பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பூர நட்சத்திரக்காரங்க வீட்டில் கண்டிப்பாக வரும். மேலும் என்னன்னாக்கா இந்த காலத்தில் மாமாவோட சேர்ந்துட்டு தாய்மாமன் உறவு நல்லா இருக்கு. தாய்மாமன் மூலயமாக எங்கேயாவது வெளியே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால பூர நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தில் வீட்டு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். வீட்டில் ஏதாவது எலக்ட்ரிக்கல் டிஃபால்ட் ஒன்று இருக்கும், அது வந்தவுடனே சரி பண்ணிக்கோங்க. மேலும் என்னன்னாக்கா எப்போதும் நண்பர்களோட மன மகிழ்ச்சிக்காக ஏதாவது ஒரு விஷயங்களை சுற்றிட்டே இருப்பீங்க. நண்பர்களுடன் வெளியே போகும்போது எங்கேயா போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால ஏன்னா சாப்பிடக்கூடிய உணவு ஃபுட் பாய்சன் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால உணவு சார்ந்த விஷயத்தில் சாப்பிடக்கூடிய உணவுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் என்னன்னாக்கா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் ஒரு வளர்ச்சி என்பது இருக்கு. எதிர்பார்த்த தனவரவும் கிடைக்கும். நன்றி.
அடுத்தவர்களுக்காக உழைத்து தன்னை வருத்தி கொள்ளும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்ன மாதிரி பலன் இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உத்திர நட்சத்திரக்காரங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் இவங்களுக்கு எப்போதும். ஏன்னா இவங்க எப்போதும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலயமா ஏதாவது பிரதிபலன் கிடைக்கும். இப்போ ஏன்னா ஒருத்தவங்களை வளர்த்து விட்டுட்டு அதன் மூலயமா ஏதாவது ஒரு ஆதாயத்தை பெறணும் அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்கு. பெரும்பாலும் என்னக்கா உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து அடுத்தவருக்கு சேவை செய்வதே இவங்களுக்கு, அதனாலேயே இவங்களுடைய தனம் வந்து போயிடும். பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல இவங்களுக்கு அதனாலேயே மிகப்பெரிய ஒரு அழுத்தம் என்பது ஏற்படும். எல்லா விதத்திலும் என்னன்னாக்கா இந்த மீடியா துறை, கலைத்துறையில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல நிறைய இருப்பாங்க. ஸோ உத்திர நட்சத்திரக்காரங்களும் எப்பொழுதும் இந்த சினிமா கலைத்துறையில வந்து ஏதாவது ஒரு விஷயங்களை சாதிக்கணும், இல்லை அது சார்ந்த ஒரு நட்பு ஓட்டம் இருக்கும். அந்த நட்பு சில நேரத்தில் சாதகமாக இருக்கும், சில நேரத்தில் அதுவே பிரச்சனைக்கு காரணமாகவும் இருக்கு. ஸோ இப்படி உள்ள உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படின்னா புதிய அரசியலில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு. குறிப்பாக என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் மத்திய அரசு சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒரு தொடர்புகள் வந்து இருக்கும். அரசியல் துறையில் இருந்தாங்கன்னா அரசியல் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு நட்பு வட்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பழக்க வழக்கம் ஏற்படும். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் உத்திர நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னக்கா மனைவிக்கு பிடித்த பொருளை வாங்கி கொடுக்குது, இல்லை மனைவியோட நல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டல் சுற்றுலா போகுது, இந்த மாதிரியான விஷயங்கள் எப்போது இந்த காலகட்டத்தில் இருக்கு. என்னன்னாக்கா புதிய தொழில் சிந்தனைகள் வந்து இருக்கும். ஸோ புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இந்த காலகட்டத்தில் உருவாகும். மேலும் என்னன்னாக்கா இதுக்கு முன்னாடி இருந்த பழைய வியாதி, ஏதாவது பழைய நோயோட தன்மை மீண்டும் திரும்பி வரும். ஸோ அதுக்காக ஒரு மருத்துவ பரிசோதனை இந்த காலகட்டத்தில் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பழைய விஷயங்களால ஏதாவது ஒரு மனசுல வந்து ஒரு அழுத்தத்தோடு தான் பயணிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ பழைய விஷயங்களை ஓரமாக வச்சுட்டு புதிய விஷயங்களை நோக்கி பயணிக்கும் போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலம் என்பது இந்த கார்த்திகை மாதம் அமைத்து கொடுக்கும்.